திரு சுவாமிநாதன், எப்படி பார்க்குறீங்க அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த குழப்பங்களை? ரொம்ப நாள் கழித்து இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை பிளவு, இரட்டை தலைமைக்கு இடையில் நடைபெற்ற அந்த சிக்கலை தாண்டி இன்னைக்கு புதுசாக ஒரு பிரச்சனை புத்துயிர் பெற்றிருக்கு. என்ன புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமா அதிமுகவினுடைய பிளவு என்பது அந்த கட்சிக்கு ஒரு எதிர்காலத்துக்கு பெரிய சவாலா மாறும். நிகழ்காலம் கவலைக்குரியதாகவும் எதிர்காலம் கேள்விக்குரியதாகவும் இப்ப மாத்திட்டாங்க. கிட்டத்தட்ட அதிமுக தொடர்ச்சியா அதிகாரத்துல இல்லாம இருந்ததே இல்ல 5 ஆண்டுகளுக்கு மேல. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இல்ல, ஒரு 13 ஆண்டுகள் எதிர்கட்சி வரிசையில இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல, ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல 2011 to 21 எதிர்கட்சியாக இருந்திருக்காங்க. ஆனா 10 ஆண்டுகள் தொடர்ந்து அதிகாரம் இல்லாமல் அதிமுக இருந்ததே இல்ல. அதனுடைய வெளிப்பாடுதான் ஒரு பிரிவினராக உடைந்து இன்னைக்கு இந்த அளவுக்கான ஒரு சூழல் நெருக்கடியை சந்திக்கிறது. கிட்டத்தட்ட பாலகிருஷ்ணன் சார் சொன்னதை போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த சமரசமும் செய்யல. அங்கதான் இங்க சிக்கல் ஆரம்பிக்குது சார். ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்ல விரும்புறேன் சார். கிட்டத்தட்ட இப்ப சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கிறவங்க இல்ல, கடந்த 6 மாதங்கள்ல மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முரணாருக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க மட்டும் நம்ம லிஸ்ட் போட்டாலே கோடியில ஜெயிச்ச ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கி உரத்தநாடு வைத்தியலிங்கம், ஆலங்குளத்துல மனோஜ் பாண்டியன், ஏன் முக ஸ்டாலின் அவர்களை வீழ்த்துற விஎஸ் பாபு, நாங்குநேரில ஜெயிச்ச ரெட்டியார்பட்டி நாராயணன் அப்படின்னு நம்ம லிஸ்ட் போட்டா கிட்டத்தட்ட 10-15 பேர் கடந்த 6 மாதங்கள்ல மட்டும். தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவே அதிமுகல இருந்தவர் தான். அவர் சீட்டு கேட்டு கிடைக்கலன்னு தாவைக்கால சேர்ந்து உடனே ஜெயிச்சு இன்னைக்கு தற்காலிக சபாநாயகர் ஆயிட்டாரு. அது மாதிரி ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய லிஸ்டே போட முடியும் சார். அந்த அளவுக்கு ஒரு 10-15 பேர் தலைகர்த்தர்களை இந்த கடந்த ஒரு 4-5 மாதங்கள்ல மட்டும் அவர்கள் இழந்தவங்க. இந்த மாதிரி வெளியேறியவர்களை பத்தி அவர் முதல்ல கவலைப்படல, அதை தடுத்து நிறுத்தியிருக்கணும். ஏன்னா விஜய் என்பது ஒரு பெரிய அலையாக வீசியது. இந்த அலையை எதிர்கொள்வதற்கு உள்ளூர்ல பிரபலத்தன்மை கொண்ட பல பேரும் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க உதாரணத்தை பாத்தீங்கன்னா விஜய் அலையா வீசினதை யாருமே தான் கணிக்கலையே. அப்ப எடப்பாடி மட்டும் எப்படி கணிச்சிருப்பாரு? அது ஒரு அலையா இருந்திருந்தா ஒருவேளை இந்த நடவடிக்கை அவர் எடுத்திருக்க வாய்ப்பு இருந்திருக்குமோ? இல்ல, விஜயை அலை என்று பலரும் கணிக்கல. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணித்திருந்தார். அதனாலதான் அந்த தொகுதியில மட்டும் தாவேகா வேட்பாளர் இல்ல களத்துல. நீங்க இன்னும் சரியா பாத்தீங்கன்னா அந்த மற்ற தொகுதிகள் 233 தொகுதிகள்ல தாவேகா வேட்பாளர்கள் இருந்தாங்க. அப்ப குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட எடப்பாடி தொகுதியிலே சர்வே எடுத்திருப்பாரு. அந்த தொகுதியில தாவேகாவினுடைய பலத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமா சார், நீங்க அவர் அந்த பலத்தை உணராமல் அவர் ஒரு பெரிய கட்சி வருதுன்னு அவர் சொன்னார். கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு பின்பு ஒரு பிரம்மாண்ட கட்சி நம்மோடு வருகிறதுன்னார். அன்னைக்கே அவர் அதிமுக 2ஆயிரத்துக்கு தள்ளிவிட்டார். பிரம்மாண்ட கட்சி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கும் தொண்டர்கள் பலத்துல, கட்சி கட்டமைப்புல திமுகவை விட வலுவான இயக்கம் அதிமுக தான். ஆனா அவர் அந்த இடத்திலேயே ஒரு பிரம்மாண்ட கட்சி நம்மோடு வருகிறது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்லாம் சொல்லிட்டார். நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட அதிமுகவின் கடந்த காலங்கள்ல ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். ஆனா பாலகிருஷ்ணன் சார் சொன்ன அதே புள்ளிக்குதான் வரேன். ஒருங்கிணைப்பாளர், ஆமா சாரி மன்னிக்கிறேன், பாலச்சந்திரன் சார் சொன்ன அதே புள்ளிக்குதான் வரேன். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் கேட்டகரியவே அவர் விரும்பல. ஒரே ஆளுதான், நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கக்கூடிய இருக்கை நோக்கி அவர் நகர்றாரு. முதல்ல ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் மாத்தினார். கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் போன முறையும் பிரச்சனை வந்தது. ஓபிஎஸ் கேட்டார், அப்ப நான் தான் எதிர்கட்சி தலைவர். இழந்தது அன்னைக்கு ஓபிஎஸ் இழந்தார். கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் போன்றவர்கள் இழந்தால் இப்ப தேர்தல் நேரத்தில் அணைத்துக் கொண்டார். சமரசங்கள் கொஞ்சமாவது செய்யணும். கட்சியினுடைய பொதுச் செயலாளராக சில சமரசங்களை செய்யணும். சமரசங்களே செய்யாமல் ஒரு இருந்ததுதான் அந்த கட்சியினுடைய நிகழ்காலம் கவலைக்குரியதாகவும் எதிர்காலம் கேள்விக்குரியதாகவும் இன்னைக்கு மாறி இருக்கு. 2 அணிகளாக இன்னைக்கு அவர்கள் உடைவு பெற்றிருக்காங்க. 32 என்கிற எண்ணிக்கை முக்கியம் தான். பட் கிரவுண்ட்ல தொண்டர்கள் எல்லாம், நான் கிட்டத்தட்ட களத்தை பார்த்த அனுபவத்துல சொல்றேன், பல பேரும் திமுகவை எதிர்க்கணும், இனிமேல் அதிமுகவுக்கு அந்த பலம் இருக்குமான்னு தெரியாது, தாவேகாக்கு நம்ம போனா மரியாதை இருக்குமா அப்படின்னு 3 கோணங்கள்ல இப்ப யோசிக்கிறாங்க. திமுகவை இந்த இயக்கத்தால் இனிமேல் வீழ்த்த முடியுமா? அதிமுக எதிர்கட்சி வரிசையில கூட வரல. கிட்டத்தட்ட இதுவரை 77க்கு பின்பு ஒன்றில் ஆளுங்கட்சியாக இருந்த இயக்கம் அல்லது எதிர்கட்சியாக இருந்த இயக்கம். அப்ப அந்த தொண்டர்கள்ட்ட, எளிமையான தொண்டர்கள்ட்ட பேசினா இனிமேல் எங்க இயக்கம் ஆட்சிக்கு வருமா வராதான்னு தெரியாது. பட் திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில தாவேகாவை நோக்கி நகரலாமல் சாமானிய மக்களுடைய மனதுல, அந்த அதிமுக தொண்டர்களுடைய மனதுல ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதையெல்லாம் எழாமல் பார்த்திருக்க வேண்டிய பொறுப்பு பொதுச் செயலாளருக்கு இருக்கு. சட்டமன்ற குழு தலைவர் பதவி என்பதை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுத்துட்டு பொதுச் செயலாளராக கட்சியை வலுப்படுத்துறதுன்னு அவர் கவனம் செலுத்தியிருக்கணும். ஒரு இறுக்கமான சூழல் இப்ப இவங்க நாங்க தான் மாற்று, இப்ப எஸ்பி வேலுமணியும் சி விஜயபாஸ்கரும் நாங்க தான் மாற்றுன்னு போய் நிக்கிறாங்கல்ல, உண்மையிலே அவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தகுந்த ஒரு மாற்றா வழிநடத்தக்கூடிய இடத்துல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? 100% பண்ண முடியாது சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த தோல்வியிலும் பிரச்சாரம் செய்தார், களத்தில் இருந்தார். நீங்க இந்த 47 இடங்கள் கிடைச்சதுக்கு காரணம் எஸ்பி வேலுமணி அவர்களோ, நீங்க கொங்கு மண்டலத்துல போன முறையை போல வெற்றி இல்ல. கோவையில ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க, தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி தான். அவரும் பல சுற்றுல பின்னடைவை சந்திச்சு ஜெயிச்சிருக்காங்க. புதுக்கோட்டையில இன்னைக்கு விஜயபாஸ்கர் போய் நிக்கிறாரு. புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு தொகுதி தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு, அது விராலிமலை விஜயபாஸ்கர்.
இப்போ சிவி சண்முகம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு தொகுதி தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. அவரும் இன்னைக்கு போய் கிளைம் பண்றாரு அதிமுகவை வழி நடத்த. ஆனால் சேலத்தில் 11ல் 7 சீட்டு அதிமுக ஜெயிச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த மாவட்டம். ஸோ இதெல்லாம் கூட சிலர் கணக்கு போடுறாங்களே, இதை மீறி பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமாக இல்லை சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதான் சொன்ன வந்தேன், கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 200 தொகுதிகளுக்கு மேல பிரச்சாரத்தை தேர்தல் தேதிக்கு முன்பே பண்ணி முடிச்சு விட்டார். 180 தொகுதி நினைக்கிறேன். அதுக்கு பின்பு எஞ்சியிருந்த தொகுதிகளுக்கும் வந்தார். களப்பணி அவர் தான் செஞ்சார் சார். இன்னும் சொல்ல போனா பல வேட்பாளர்களுக்கு தேர்தல் செலவினங்களை பார்த்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்னைக்கு 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காங்கன்னா சீனியரான அமைச்சர்களாக இருந்தவர்கள், அந்த மாதிரியானவர்களுக்கு தான் அவங்க தேர்தல் செலவினங்களுக்கு கட்சி நிதி வரல. பல பேருக்கு வந்து கட்சி நிதி எல்லாம் கிட்டத்தட்ட கொடுத்துதான் தேர்தலை எதிர்கொள்ள வைத்திருக்காங்க. அதே நேரத்துல நீங்க எஸ்.பி. வேலுமணி அவர்களோ சி. விஜயபாஸ்கர் அவர்களோ தமிழ்நாட்டின் முகம் இல்லையே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டு விட்டார். குடிமராமத்து திட்டம் செஞ்சிருக்காரு, 7.5% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காரு, 6 to ஆல் பாஸ் போட்டிருக்காரு. சொல்றதுக்காக 4 விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு தொண்டாமுத்தூர்ல கோயம்புத்தூருக்கு மட்டுமே அறிமுகமான எஸ்.பி. வேலுமணிய ஒரு தமிழகம் முழுவதும் அறிமுகமான ஒரு கட்சிக்கு எப்படி முகமா காட்ட முடியும்? எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டால் அவருக்கு ஒரு சரிங்க. இப்ப அவங்க ஒரு லாஜிக்கா ஒண்ணு கேட்பாங்கல்ல, 10 தோல்வி பழனிசாமிங்கிறது எல்லாரும் சொல்லி இப்ப 11 தோல்வியாவும் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் கட்சி தொடங்கினதுல இருந்து வாங்காத ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு வாக்கு சதவீதம் வாங்கியாச்சு. இப்பயும் தோத்து போயிட்டா அப்ப அவங்க அடுத்த ஒரு தலைமையை தேடுவது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே. தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கக்கூடிய தலைமையின் கீழ் பணியாற்ற எப்படி விரும்புவாங்க? ஒரு மாற்றத்தை விரும்புவது இயல்பா, அது யதார்த்தம் தானே. ஆமா சார், நிச்சயமா நியாயமான ஒரு விஷயம் தான் அவர்கள் முன்னெடுக்கிறது. பட் அந்த மாற்றம் யாருமே இவர்கள் இல்லையே. விஜய் போன்ற ஒரு பெரிய அலை வீசுது. இன்னொரு பக்கம் இளைஞர் வந்துட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் திமுகவினுடைய எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு அலைக்க மத்தியில எடப்பாடி அவர்களுக்கு மாற்றா எஸ்.பி. வேலுமணியோ சி. விஜயபாஸ்கரோ அல்லது ஒரு சி. வி. சண்முகம் போன்றவர்களோ இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க பிளவுபட்ட அதிமுக இது வரைக்கும் வெளியில போனாங்க. இப்ப ஓபிஎஸ் எல்லாம் திமுகவின் சார்பில் ஜெயிச்சே விட்டார், சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டார். வெளியில் எஞ்சி இருக்கிறவர்களையாவது ஒருங்கிணைத்து சசிகலா போன்றவர்களையும் உள்ள இருக்கிறாங்க. இந்த அலையில விஜய் அலையில நம்ம பேச தோணுன விஷயம், தென் மாவட்டங்கள்ல ஒரு 4-5 தொகுதிகளில் வெற்றியை சசிகலாவும் பறித்திருக்காங்களே, அது மாதிரி பிளவுபட்டு இருக்கக்கூடிய எல்லாரையும் உள்ள இருக்கிறது. அமமுக அதிமுக இணைப்பு போன்ற விஷயங்கள் நடக்கிறது. இப்படி பல விஷயங்கள் செஞ்சாதான் கிட்டத்தட்ட கட்சியில கிரவுண்ட்ல இருக்கிறவங்களே முதல்ல வேலை பார்ப்பாங்க. இல்லைன்னா அவர்களோட நம்பகத்தன்மை இங்க தேவை தலைமை மாற்றம் மட்டும் இல்ல, முதல்ல ஒருங்கிணைப்பு. எஞ்சி இருக்கிறவர்களையாவது ஒருங்கிணைக்கிறது, தொண்டர்கள் மத்தியில ஏதோ ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது. இதெல்லாம் செய்யாட்டா விஜய் தேர்தலுக்கு முன்பு சொன்னதான் 2 பேருக்கு இடையில தான் போட்டி, ஒண்ணு திமுக ஒண்ணு தாவேகா. அதுதான் கலை யதார்த்தமாக இருக்கும். அதிமுக இப்படியே நிலைமை தொடர்ந்தா 1967க்கு பின்பு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை என்ன ஆனதோ அதே மாதிரி ஏறக்குறைய காங்கிரஸ் நிலைமையில தான் இருக்கு. அங்க ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவாங்க, இங்கேயும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தோல்வி ஒருவேளை காங்கிரஸ் இதையும் மாற்றுகிறதோ என்று தோன்றுகிறது.